ஒரு சின்ன கேள்வி. நீங்க தலைவலிக்கு எடுத்துக்கிற ஆஸ்பிரின் மாத்திரையில இருந்து காலையில குடிக்கிற ஆரஞ்சு ஜூஸ் வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு பொதுவான கெமிக்கல் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். வணக்கம். இன்னைக்கு நாம யூனிட் 8 ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல இருந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோட பயன்கள், அதாவது யூசஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் பத்தி ரொம்ப ஆழமா அலச போறோம். நிச்சயமா இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம படிக்கிற கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வெறும் புத்தகத்துல இருக்கிற தியரி கிடையாது. ஆமா, அது நிஜ வாழ்க்கையில எங்க பயன்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். எக்ஸாக்ட்லி. அது எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருள்லயும் இருக்குன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவும். நம்ம சாப்பாடுல இருந்து மருந்து வரைக்கும், பிளாஸ்டிக்ஸ்ல இருந்து நம்ம உடம்புல இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் வரைக்கும் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். சரி, அப்போ அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை ஒரு வேதியியல் கட்டுமான பொருள், அதாவது ஒரு கெமிக்கல் பில்டிங் பிளாக் மாதிரி நினைச்சுக்கோங்க. கெமிக்கல் பில்டிங் பிளாக்? செங்கல் மாதிரிங்களா? ஆமா, அதேதான். எப்படி செங்கற்களை வச்சு நாம ஒரு பெரிய கட்டிடத்தையே உருவாக்குறோமோ, அதே மாதிரி வேதியியல் வல்லுநர்களும், ஏன் நம்ம உடம்புல இருக்கிற பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் கூட இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை ஒரு மூலப்பொருளை வச்சுதான் மத்த பெரிய சிக்கலான மாலிக்யூல்ஸை உருவாக்குறாங்க. ஓஹோ, கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ அந்த கட்டுமான பொருள்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? அது எப்படி மத்த மூலக்கூறுகளோட இணையுது? நல்ல கேள்வி. இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, ஒவ்வொரு கார்பாக்சிலிக் ஆசிட்லயும் ஒரு COOH குரூப் இருக்கும். சரி. இந்த COOH குரூப்பை ஒரு பல்பயன் இணைப்பு புள்ளி, அதாவது ஒரு வெர்சடைல் அட்டாச்மெண்ட் பாயிண்டா நினைச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்விஸ் ஆர்மி கத்தி மாதிரி. மல்டி டூல் பாக்கெட் நைஃப். அதேதான். இதை வச்சு பல வேலைகள் செய்யலாம். உதாரணத்துக்கு, அதோட H+ அயோனையை நீக்கிட்டு அதை சால்ட்ஸா மாத்தலாம். அதுல இருக்கிற OH குரூப்பை வேற ஒரு குரூப்போட மாத்தி எஸ்டர்ஸ் அல்லது அமைட்ஸ் உருவாக்கலாம். அப்போ அந்த முழு குரூப்பையும் கூட பயன்படுத்தலாமா? ஆமா, இல்லனா அந்த முழு COOH குரூப்பையே ஒரு பெரிய மாலிக்யூலோட ஒரு பகுதியா இணைக்கலாம். இந்த ஒரு சின்ன குரூப்புக்கு இத்தனை விதமான இணைப்புத்திறன் இருக்கிறதால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு பில்டிங் பிளாக்கா இருக்கு. ஓஹோ, அப்போ இந்த ஒரு COOH குரூப்பை வச்சுதான் இத்தனை பயன்களும் வருதா? மிகச்சரியா சொன்னீங்க. உண்மையில கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோட ஒவ்வொரு பயனும் அதோட சில முக்கிய பண்புகளை வச்சு தான் செயல்படுது. அது என்னென்ன பண்புகள்? அது ஒரு 4 முக்கியமான விஷயங்களா பிரிக்கலாம். ஒன்னு, அதோட அசிடிட்டி, புளிப்புத்தன்மை. இதுதான் உணவை கெட்டு போகாம பாதுகாக்க உதவுது. சரி. ரெண்டாவது, எஸ்டரிஃபிகேஷன். இது ஒரு முக்கியமான கெமிக்கல் ரியாக்ஷன். இதை வச்சுதான் மருந்துகள், பல படிகள், அதாவது பாலிமர்ஸ், அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகள், அதாவது ஃபேட்ஸ் எல்லாம் உருவாகுது. மூணாவது சால்ட் ஃபார்மேஷன். இதை வச்சுதான் நாம தினமும் பயன்படுத்துற சோப்பு உருவாகுது. கடைசியா அதோட ஸ்ட்ரக்சரல் ரோல், அதாவது ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுல அதோட பங்கு. நம்ம உடம்புக்கு ஆதாரமான அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் மாதிரி பெரிய மூலக்கூறுகளுக்கு இதுதான் அடிப்படை. அப்போ எக்ஸாம்க்கு ஒரு வரியில சொல்லணும்னா? உங்க எக்ஸாம்க்கு ஒரே வரியில ஒரு வரையறை சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் யூஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி இன் ஃபுட், pharmaceuticals, industrial chemistry, biochemistry, detergents, and personal care, leveraging their acidity, esterification capability, and structural importance. சரி, இது வெறும் ஃபுட் ப்ரிசர்வேட்டர்ஸ்னு இல்லனா ஊறுகாயில இருக்கிற வினிகர்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா விஷயம் அதை விட பெரியது போல இருக்கே. நிச்சயமா. இதுதான் நிறைய பேர் செய்யற ஒரு பொதுவான தவறு. கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்னா உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வினிகர்ல இருக்கிற ஆசிட்டிக் ஆசிட் தான். ஆனா அது அதோட பயன்பாடுகள்ல ஒரு சின்ன துளி தான். அப்போ அதுக்கு மேல என்ன இருக்கு? பல முக்கியமான மருந்துகள், நம்ம உலகத்தையே மாத்தின நைலான், பாலியஸ்டர் மாதிரியான பாலிமர்ஸ், ஏன் நம்ம உயிருக்கே ஆதாரமான புரோட்டீன்ஸை உருவாக்குற அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாத்திலையும் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் தான் முக்கிய பங்கு வகிக்குது. அது வெறும் ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட் இல்ல, அது ஒரு ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப் அண்ட் டெக்னாலஜி. அப்போ இதோட முக்கியத்துவத்தை நாம சுலபமா புரிஞ்சிக்க ஒரு ஒப்பீடு ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா. கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோட பயன்களை நாம எலக்ட்ரிசிட்டியோட பயன்களோட ஒப்பிடலாம். எலக்ட்ரிசிட்டி எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க. எலக்ட்ரிசிட்டியை நாம பல்ப் எரிக்க, ஹீட்டர் போட, கம்ப்யூட்டர் ஓட்டன்னு பலவிதமான தேவைகளுக்கு பயன்படுத்துறோம். ஆனா அடிப்படை சக்தி ஒண்ணுதான்.
அதே மாதிரி தான் கார்பாக்சிலிக் ஆசிடுங்கிற அடிப்படை வேதியியல் அமைப்பை வச்சு நம்ம உணவு, மருந்து, பாலிமர்ஸ், சோப்புன்னு பலவிதமான பொருட்களை உருவாக்குறோம். அடிப்படை ஒன்னு தான், ஆனா அதோட பயன்பாடுகள் பல. அருமையான ஒப்பீடு. இது இன்னும் தெளிவா புரியுது. நான் இதுக்கு இன்னொரு ஒப்பீடுன்னு சொல்வேன். இது ஒரு மல்டி டூல் பாக்கெட் நைஃப் மாதிரி. ஹோ, முதல்ல வெர்சடைல் அட்டாச்மெண்ட் பாயிண்ட்னு சொன்னீங்க, இப்போ பாக்கெட் நைஃப். ஆமா, அதே கான்செப்ட் தான். ஒரே கத்தியில பிளேடு, கேன் ஓபனர், ஸ்க்ரூ டிரைவர்னு பல கருவிகள் இருக்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு COOH ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு பல வேலைகளை செய்ய முடியுது. அதோட அசிடிட்டியை வச்சு ப்ரிசர்வேஷன் பண்றோம், எஸ்டரிஃபிகேஷனை வச்சு பாலிமர் சிந்தசிஸ் பண்றோம், சால்ட் ஃபார்மேஷனை வச்சு சோப்பு தயாரிக்கிறோம். பாத்தீங்களா, ஒரே கருவி, ஆனா பல வேலைகள். இதுதான் இதோட சிறப்பு. அப்போ வேதியியல்ல இந்த ஒரு கான்செப்டை எதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறோம்? இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குமே. ஆமா, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இந்த தலைப்பு எதுக்கு பாடத்திட்டத்துல இருக்குன்னா, நாம படிக்கிற கெமிஸ்ட்ரிக்கும் நம்மளோட நிஜ வாழ்க்கைக்கும் இருக்கிற ஆழமான தொடர்பு காட்டுறதுக்கு தான். இது ஏதோ நேத்து கண்டுபிடிச்ச விஷயம் இல்ல. அப்போ இது ரொம்ப நாளா பயன்பாட்டுல இருக்கா? அசிட்டிக் ஆசிட், அதாவது வினிகர், ஆயிரக்கணக்கான வருஷங்களா மனிதர்களால பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா 20ஆம் நூற்றாண்டுல தான் அதோட உண்மையான சக்தி நமக்கு புரிஞ்சுது. ஆஸ்பிரின், நைலான் மாதிரியான கண்டுபிடிப்புகள் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் கெமிஸ்ட்ரியை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டதால தான் சாத்தியமாச்சு. நைலானா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? யோசிச்சு பாருங்க, 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி வரைக்கும் பாராஷூட் செய்யறதுக்கு பட்டுப்பூச்சிகளை நம்பித்தான் இருந்தாங்க. ஆனா அடிபிக் ஆசிட வச்சு நைலான கண்டுபிடிச்ச பிறகு நாம் ஒரு பூச்சியை சார்ந்திருக்க தேவையில்லை. ஒரு வேதியியல் மூலக்கூறு ஒரு போரோட போக்கையே மாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. அடேங்கப்பா. இதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட் கெமிஸ்ட்ரியோட உண்மையான தாக்கம். இத புரிஞ்சுக்கிட்டா கெமிஸ்ட்ரியோட உண்மையான மதிப்பு நமக்கு புரியும். கேட்கவே மிரட்டலா இருக்கு. ஒரு கெமிக்கலுக்குள்ள இவ்ளோ வரலாறு இருக்கா? சரி, இப்போ ஒரு நாள்ல கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் இருக்குன்னு ஒரு சின்ன பயணம் போலாமா? ஒரு மென்டல் மூவி மாதிரி. தாராளமா. இது இன்னும் விஷயத்தை எளிமையாக்கும். சரி, உங்க நாள் காலையில தொடங்குது. நீங்க எழுந்திருச்சு முகங்கழுவ போறீங்க. நீங்க பயன்படுத்துற ஃபேஸ் வாஷ்ல சாலிசிலிக் ஆசிட் இருக்கலாம். சாலிசிலிக் ஆசிட் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமா, அது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். அது முகப்பருவ தடுக்க உதவுது. சரி, அடுத்து பிரேக்ஃபாஸ்ட். நான் ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறேன். அதுலயும் இது இருக்குமா? நிச்சயமா. ஆரஞ்சு ஜூஸ்ல இருக்கிற அந்த புளிப்பு சுவைக்கு காரணம் சிட்ரிக் ஆசிட். அதுவும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் தான். சரி, உங்களுக்கு லேசா தலைவலி வருதுன்னு வச்சுக்கலாம். உடனே ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை போடுறீங்க. ஆமா, நம்ம ஆரம்பிச்சதே அங்கிருந்து தானே. ஆமா, அந்த ஆஸ்பிரினோட வேதியியல் பெயர் அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். அதுவும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ் தான். பாருங்க, காலையில எழுந்த 10 நிமிஷத்துல 3 இடத்துல கார்பாக்சிலிக் ஆசிட சந்திச்சிட்டீங்க. ஆமாம்ல, நான் இதை யோசிச்சு கூட பார்க்கல. சரி, சாயங்காலம் என்ன நடக்குது? நீங்க சாயங்காலம் குளிக்க போறீங்க. நீங்க பயன்படுத்துற சோப் இருக்குல்ல, அது ஃபேட்டி ஆசிட்ஸோட சோடியம் சால்ட்ஸ். ஃபேட்டி ஆசிடுங்கிறது ஒரு நீளமான சங்கிலி அமைப்புள்ள கார்பாக்சிலிக் ஆசிட். அதோட சால்ட்டா மாத்தும்போது தான் அதுக்கு அழுக்க நீக்கிற சக்தி கிடைக்குது. ஒரு நிமிஷம். நீங்க தலைவலிக்கு சாப்பிடுற மாத்திரையும் அழுக்கு நீக்கிற சோப்பும் ஒரே வேதியியல் குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்றீங்க. இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. அருமையான கேள்வி. இதுதான் கெமிஸ்ட்ரியில இருக்கிற அழகு. ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதே, அது எப்படி ஒன்னாகும்? வேலையே மாத்துது. ஆஸ்பிரின் ஒரு சின்ன மாலிக்யூல். அது நம்ம உடம்புக்குள்ள போய் வேதி வினைகள்ல ஈடுபட்டு வலி நிவாரணம் கொடுக்குது. ஆனா சோப்புல இருக்கிற ஃபேட்டி ஆசிட் சால்ட் ஒரு நீண்ட மாலிக்யூல். ஓகே. அதுக்கு ஒரு தலை, ஒரு வால் இருக்கு. தலைப்பகுதி தண்ணியோட ஒட்டிக்கும், வால் பகுதி எண்ணெய் அழுக்கோட ஒட்டிக்கும். இப்படிதான் அது அழுக்க துணியிலிருந்து பிரிச்சு எடுக்குது. அடிப்படை ஒண்ணுதான், ஆனா அமைப்பு மாறும்போது அதோட செயல்பாடு முற்றிலும் மாறிடுது. பிரமாதம். சரி, குளிச்சு முடிச்சாச்சு. நான் போடுற சட்டையிலயும் இது இருக்குமா? கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு பாலியஸ்டர் சட்டை போட்டிருந்தீங்கன்னா அந்த பாலியஸ்டர் துணி தெரிஃப்தாலிக் ஆசிட்ன்ற ஒரு டை கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து தான் உருவாகுது. PET பாட்டில்ஸும் இதேதானா? அதேதான். நீங்க தண்ணி குடிக்கிற PET பாட்டில்ஸ் கூட இதே தெரிஃப்தாலிக் ஆசிட்ல இருந்து வர்றதுதான். அப்போ நம்ம உடம்புக்குள்ளயும் இது இருக்குன்னு சொன்னீங்களே, அது எப்படி? ஆமா, இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான பயன்பாடு. நம்ம உடம்புக்குள்ள நாம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருக்கிற புரோட்டீன் செரிமானமாகி அமினோ ஆசிட்ஸா மாறும். அந்த ஒவ்வொரு அமினோ ஆசிட்லயும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், அதாவது COOH கண்டிப்பா இருக்கும். ஓஹோ. இந்த அமினோ ஆசிட்ஸ் ஒன்னா சேர்ந்து தான் நம்ம தசை, முடி, நகம், என்சைம்ஸ்னு நம்ம உடம்பையே உருவாக்குற புரோட்டீன்ஸ் உருவாகுது.
சுருக்கமா சொல்லணும்னா நம்மள அறியாமலேயே நாள் முழுக்க ஏன் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நாம கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் சார்ந்து தான் இருக்கோம். இதுக்கு ஒரு கண்கூடான உதாரணம் சொல்ல முடியுமா? நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓ நிச்சயமா. ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில போடுங்க. அது மெதுவா கரையறத பார்க்கலாம். சரி, அது கரையும். கரைஞ்ச பிறகு அந்த தண்ணிக்கு ஒரு ஸ்லைட் அசிடிக் நேச்சர் கிடைக்குது. அந்த மாத்திரை நம்ம உடம்புக்குள்ள போய் வலி நிவாரணம் கொடுக்கறதுக்கு காரணமே அதுல இருக்கிற அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்போட கெமிஸ்ட்ரி தான். இது ஒரு எளிய ஆனா சக்தி வாய்ந்த உதாரணம். டெக்னாலஜில இதோட பயன்பாடு பத்தி சொல்லுங்களேன். தொழில்நுட்ப ரீதியா ஒரு அற்புதமான பயன்பாடு இருக்கு. நாம இப்போ பேசிட்டு இருந்த பாலியஸ்டர் துணிகள், பிஇடி பாட்டில்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளோ பெரிய அளவுல உருவாகுதுன்னு தெரியுமா? சொல்லுங்க. டெரப்தாலிக் ஆசிட் என்ற ஒரு டை கார்பாக்சிலிக் ஆசிட ஈத்திலீன் கிளைகால் என்ற இன்னொரு கெமிக்கல் கூட சேர்த்து பாலிமரைஸ் பண்ணுவாங்க. அதாவது சின்ன சின்ன மூலக்கூறுகளை ஒன்னா இணைச்சு ஒரு நீண்ட சங்கிலி மாதிரி உருவாக்குவாங்க. அந்த ரியாக்ஷன் பேரு எஸ்டரிஃபிகேஷனா? கரெக்ட். இங்க நடக்கிற முக்கியமான ரியாக்ஷன் எஸ்டரிஃபிகேஷன். இது கார்பாக்சிலிக் ஆசிட் கெமிஸ்ட்ரியோட ஒரு மாபெரும் வெற்றி. இதனால தான் நமக்கு உடையாத, எடை குறைவான பாட்டில்கள், சுருங்காத துணிகள் எல்லாம் கிடைக்குது. சோ எக்ஸாம்க்கு இத நல்ல ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்படி சொல்றது? ஆமா, எக்ஸாம்க்கு இது ரொம்ப முக்கியம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டை கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அதாவது ஒரு மாலிக்யூல்ல 2 COOH குரூப்ஸ் இருக்கிற ஆசிட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பாலிமர் சிந்தசிஸ். உதாரணத்துக்கு அடிபிக் ஆசிட வச்சு நைலான் 66 தயாரிக்கிறாங்க. தெரப்தாலிக் ஆசிட வச்சு பாலியஸ்டர் தயாரிக்கிறாங்க. இந்த 2 உதாரணமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்னா பாலிமர். நம்ம உடம்புல இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் பத்தி சொன்னீங்களே, அது சம்பந்தமா எக்ஸாம்க்கு என்ன முக்கியம்? அது இன்னும் முக்கியமான விஷயம். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அமினோ ஆசிட்ஸ்லயும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கு, COOH. இது பயோகெமிஸ்ட்ரிக்கும் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கும் ரொம்ப அடிப்படை. இது எப்படி அடிப்படைன்னு சொல்றீங்க? இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இல்லாம அமினோ ஆசிட்ஸ் ஒன்னோட ஒன்று இணைய முடியாது, புரோட்டீன்ஸ் உருவாகாது. சோ உயிர் இல்ல. இது ஒரு ஃபண்டமெண்டல் பாயிண்ட். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நான் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்னா வெறும் வினிகர், எலுமிச்சை மாதிரி சாதாரண சின்ன விஷயங்களை தான் பயன்படுதுன்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். இதுதான் அந்த கவுண்டர் இன்ட்யூட்டிவ், அதாவது எதிர்பாரா உண்மை. உண்மையில நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்குற அசெட்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிடை விட உலக அளவுல அதிகமா தயாரிக்கப்படுறதும் பொருளாதார ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்ததும் டெரப்தாலிக் ஆசிட், அடிபிக் ஆசிட் மாதிரியான கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் தான். அப்படியா? இவைதான் உலகத்துல இருக்கிற பாலியஸ்டர், நைலான் மாதிரியான அட்வான்ஸ்டு பாலிமர்ஸ்க்கு மூலப்பொருள். நம்ம உடம்புல நடக்கிற சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல இருந்து பயோடீசல் ஃபியூல் தயாரிக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ் வரைக்கும் இதோட பயன்பாடுகள் ரொம்பவே சொஃபிஸ்டிகேட்டட் அண்ட் எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட். ஓகே, இது சம்பந்தமா இன்னும் சில எக்ஸாம் சேஃப் பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன், குறிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸா ஏன் பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா காரணம் அதோட ஆசிடிட்டி. அந்த புளிப்புத்தன்மை நுண்ணுயிர்கள், அதாவது மைக்ரோபியல் growth வளர்றத தடுக்கும். உதாரணம் அசிட்டிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட். சரி, அடுத்த சோப்பு டிட்டர்ஜென்ட்ஸை பத்தி எக்ஸாம்க்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம சோப்பு டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாமே ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை சோடியம் அல்லது பொட்டாசியம் சால்ட்ஸா மாத்தி தான் தயாரிக்கிறாங்க. இந்த வேதிவினைக்கு சாப்போனிஃபிகேஷன் பேரு. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா ஆரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை பத்தி ஏதாவது முக்கிய குறிப்பு இருக்கா? கண்டிப்பா. ஆரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அதாவது பென்சின் ரிங் இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியம். பென்சோயிக் ஆசிட் ஒரு முக்கியமான ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். சாலிசிலிக் ஆசிட் முகப்பருவுக்கு எதிராக செயல்படுற ஸ்கின் கேர் ஏஜென்ட்ஸ்ல பயன்படுது. ஆஸ்பிரின் கூட அதுல இருந்து தானே வருது? ஆமா, ஆஸ்பிரின் கூட சாலிசிலிக் ஆசிட்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. இந்த உதாரணங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப உதவும். அருமை. ஓகே, நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை ஒரு தடவை சீக்கிரமா தொகுத்திடலாம். என்னென்ன முக்கியமான விஷயங்களை நாம மனசுல வச்சுக்கணும்? முதல்ல, கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வெறும் கெமிக்கல்ஸ் இல்ல, அவை நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் இருக்கிற வேதியியல் கட்டுமான பொருட்கள், கெமிக்கல் பில்டிங் பிளாக்ஸ். ரெண்டாவதா, அதோட பயன்களை ஒரு மல்டி டூல் பாக்கெட் நைஃப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதோட அசிடிட்டி, ஈஸ்டரிஃபிகேஷன், சால்ட் ஃபார்மேஷன் பலவிதமான வேலைகளை ஒரே கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் செய்யுது. மூணாவதா, ஒரு முக்கியமான உண்மை, நீங்க போடுற பாலிஸ்டர் துணியிலிருந்து நீங்க எடுத்துக்கிற ஆஸ்பிரின் மாத்திரை வரைக்கும் நம்ம உலகத்திலேயே மாத்தின பல கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி கார்பாக்சிலிக் ஆசிட் கெமிஸ்ட்ரி தான் இருக்கு. கடைசியா, எல்லாத்துக்கு விட முக்கியமா, கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் டு லைஃப் இட்செல்ஃப். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அமைனோ ஆசிட்ஸ்லயும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கு. ஆமா,
இது இல்லாம புரோட்டீன்ஸ் இல்ல, உயிர் இல்ல. நாம இன்னைக்கு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை வச்சு எப்படி பாலிமர்ஸ் உருவாகுது, நம்ம உடம்புல இருக்கிற அமினோ ஆசிட்ஸ்ல அது எப்படி ஒரு முக்கிய பகுதியா இருக்குன்னு ரொம்ப ஆழமாவே பார்த்தோம். ஆமா, இது வெறும் பாடமா இல்லாம நம்ம வாழ்க்கையோட எவ்வளவு ஒன்றி போயிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டது ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. சோ, உங்களுக்காக ஒரு கேள்வி. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு ஒரு புது மாலிக்யூலை உருவாக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த உலகத்துல இருக்கிற எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி பண்ணுவீங்க? புற்றுநோய்க்கு ஒரு புது மருந்தா, சுலபமா மக்கும் ஒரு புது பிளாஸ்டிக்கா, இல்ல உலக பசிய போக்க ஒரு புது உரமா? யோசிச்சு பாருங்க. வேதியியலோட சாத்தியங்கள் எல்லையற்றவை.